ரேஸ் குதிரை மைதானத்தில் வந்து அந்த அப்படி தட்டின உடனே கேட்டு திறந்து அடிச்சு குதிரைகள் பறக்கல அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ படங்கள் வந்து ரெடியாகி நிற்குது. இது வந்து என்ன தெரியுதுண்ணா உங்களுக்கு, ஒரு படம் வரல. அப்போ இந்த ஒரு படம் ஃபுல்ஃபில்லாக எப்படி தியேட்டர் ஆக்கிரமிக்கும்னு எதிர்பார்த்தாங்களோ, அந்த ஒரு படம் இல்லாத இடத்த கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வருது அப்படின்னா இப்போ ஒரு 7 படத்துக்கு மேலே நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கு வைக்க போகிறாங்க. ரேஸில் ஒரு குதிரை தானே ஜெயிக்கும், எல்லாமே திறந்து ஓடும், பட் ஒன்று தான் ஜெயிக்கும். இப்போது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழன் சங்கர் படங்கள் நிறையவே பார்த்து பழகிட்டோம். இப்போ அது பார்க்கும்போதே வந்து சிலருடைய முக்கியமான கேள்வியை வைக்கப்படுறது ஒன்று சிவாஜி படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் முதல்வன் படத்தை வந்து கமர்ஷியலாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்குது. அது அவருடைய ஸ்கூல்லேருந்து வந்தவர் தான் மியூசிக் டைரக்டர். தான் ஒரு ஆக்டர், அவர் மியூசிக் டைரக்டர் உள்ளே போட்டிருக்காரு. பாடல்களும் பெருசு அப்படி ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ராகத்தில் இல்லை. இப்படி டோட்டலாக அவர் ஒரு செட் ஆஃப் பாண்டில் இருந்து இருந்தவர். இப்போ ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் இருந்துட்டு தூக்கி எல்லாரையுமே அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேற ஒரு டீமில் உள்ளே இறங்கியிருக்காரு. இது எதுவும் வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட்டுக்காகவா? இப்போ தான் ஜெயிக்கணும் அவர். நீங்கள் இவ்வளோ பெரிய இயக்குனருங்க, இந்தியன் 2வோட நிலைமை யோசிச்சு பாருங்க, இந்தியனோட வெற்றி யோசிச்சு பாருங்க. இந்தியனோட வெற்றியை காலத்துக்கும் இந்தியன் படம் இன்னைக்கும் நீங்க வந்து டிவியில போட்டா உட்கார்ந்து மக்கள் அப்படி ரசிக்கிறாங்க படத்தை. இப்பவும் எவர் கிரீன் படமா இருக்கு. பட் அதை அப்படியே வந்து காலி பண்ற மாதிரி இந்தியன் 2 வந்து ஒரு சங்கரோட படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு 2 வருஷம் வேறு எந்த படத்தையும் நடிக்கக்கூடாது, ஒரு பெரிய கால் ஷீட்டு கொடுத்து லாக் பண்ணி வச்சுருவாரு. அப்புறம் படம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்றாப்லேயே அவங்க இருக்கணும், கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாமே இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ எஸ்ஜே சூர்யா மாதிரி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில், தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு வைட்டல் ரோல் பண்ணிகிட்ருக்க ஒரு நடிகர் கம் டைரக்டர். அப்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷம் லாக் பண்ணி உள்ளே வைக்கிறாரு. இந்த படம் ஒரு தோல்வியை கொடுக்கும்போது உங்களுடைய உழைப்புகள் வீணடிக்கப்படுது இல்லை? இல்லை, ஆக்சுவலாக இந்த கருத்தில் நான் வந்து எனக்கு வந்து நிச்சயமாக உடன்பாடே இல்லை. ஏன்னா சங்கர் மாதிரியான கமர்ஷியல் டைரக்டர், அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுற டைரக்டர் கிடையாது. சினிமா செட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உரையாடலில் நம்ம கூட இருப்பவர் திரு கோடங்கி ஆபிரகாம் அவர்கள். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் ரிலீஸ் ஆன படங்களை பற்றி நம்ம பேச போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். பொங்கலுக்கு வந்து விடாமுயற்சி வரும்னு சொல்லி விடாமல் முயற்சி பண்ணி கடைசியில் வெளியே விடாமல் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னு என்னைக்கு தெரிஞ்சோ இல்லையோ, இப்போ விடுறேன் பாடுறான்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா படத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு இந்த பொங்கலுக்கு ரிலீஸ்னு ஒன்று வந்துச்சு இல்லையா? ஃபர்ஸ்ட் எப்படி பார்க்குறீங்க? ரேஸ் குதிரை மைதானத்தில் வந்து அந்த அப்படி தட்டின உடனே கேட்டு திறந்து அடிச்சு குதிரைகள் பறக்கல அந்த மாதிரி. அப்போ எவ்வளோ படங்கள் வந்து ரெடியாகி நிற்குது. இது வந்து என்ன தெரியுதுண்ணா உங்களுக்கு, தமிழ் சினிமாவில் வந்து படங்கள் வந்து தயாரிக்கிறது வந்து எவ்வளோ தூரம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி முடிச்ச படங்களும் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ ஒரு படம் வரல. அப்போ இந்த ஒரு படம் ஃபுல்ஃபில்லாக எப்படி தியேட்டர் ஆக்கிரமிக்கும்னு எதிர்பார்த்தாங்களோ, அந்த ஒரு படம் இல்லாத இடத்த கிட்டத்தட்ட ஒரு 10 படம் வருது அப்படின்னா இப்போ ஒரு 7 படத்துக்கு மேலே நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. உள்ள 7 படத்துலையும் ஆர்டிஸ்ட் இருக்காங்களான்னா மேக்ஸிமம் எல்லாமே ஆர்டிஸ்ட் படங்களாக தான் இருக்குது. இயக்குனர், பெரிய இயக்குனர் அப்படின்னு நிறைய படங்கள் வருது. எதிர்பார்த்த படங்கள் எல்லாமே. மக்கள் தான் யாரை கொண்டாந்து எங்கே உட்கார வைக்க போகிறாங்க. ரேஸில் ஒரு குதிரை தானே ஜெயிக்கும். ஆமாம், எல்லாமே திறந்து ஓடும், பட் ஒன்று தான் ஜெயிக்கும். ஆமாம். இப்போது இந்த ரேஸில் சார் எல்லாருமே ஒரு பெரிய ரேஸாக பார்க்குறது இந்த கேம் சேஞ்சர் அப்படிங்கிறது. ஏன்னா சங்கர் படம் பிரம்மாண்டம், ஆனால் என்ன வருது, ஒரு தெலுங்கு படம், அவ்வளோதான் வித்தியாசம். அதே மாதிரி இந்த படம் சங்கருக்கு ஒரு கேம் சேஞ்சிங்காக இருக்குமா? ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே வந்து சமீபத்தில் பெரிய தோல்வியையும் பெரிய சரிவையும் கொடுத்துட்ருக்கு. இதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து அவர் வந்து வேற ஒருத்தருடைய கதை கருவை எடுத்து ஒரு படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ கேம் சேஞ்சர். திருப்பி சொல்லுங்கள். இப்போ லாஸ்ட்டாக சொன்னீங்களா, அது மட்டும் திருப்பி சொல்லுங்கள் ஒரு வாட்டி. வேற ஒருத்தருடைய கதை கருவை எடுத்து. ஏன்னா எனக்கு என்னன்னா திடீர்னு எந்திரன் பக்கம் ஓடி போச்சுங்க. ஏன்னா அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒருத்தர் வந்து கோர்ட்ல கேஸை போட்டு அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. எனிவே அது ஏதோ தனியாக பேசலாம். ஆக்சுவலா அவருக்கு நீங்க கேட்ட மாதிரி கேம் சேஞ்ச் ஆகுமா அப்படின்னா, சேஞ்ச் கண்டிப்பா ஆகணும். ஆகலைன்னா சங்கர் நம்ம வந்து ஒரு ஓரமாக இருக்கு, எல்லா 10ஓட 11 ஒரு இயக்குனராக ஓரம் கட்டிடுவாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் அவருக்கு இருந்த ஒரு பெரிய இமேஜ் வந்து கடந்த சில படங்களில் காணாமல் போயிடுச்சு. அதற்கு அவர் காரணமா, இல்லை அவர் எடுக்கிற கதைகள் காரணமா, இல்லை இங்கே மக்கள் ரசனைக்கு அவர் உள்ளே வரலையா? ஏன்னா சங்கர்னாவே ஒரு பிரம்மாண்டம்னு எப்பவுமே இருக்கும்.
பிரம்மாண்டம்னா சங்கர் படம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு பெரிய வச்சுருந்தார் இல்லையா, பிரம்மாண்டம் உடஞ்சிருச்சு இப்போ. ஏன்னா மக்கள் வந்து இப்போ இதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு வந்து வைரஸ் காலகட்டத்தில் உலக படங்கள்லாம் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து பார்த்தாங்க. ஓடிடி தளம் மூலமாக உலக படங்கள்லாம் வீட்டுக்குள்ள உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சோன்னே மக்கள் ரசனை என்னவா இருக்குன்னா அந்த மாதிரி தரம் நம்ம படத்தில் இருக்கான்னு பார்க்குறான். ஃபஸ்ட்டு அந்த தரம் இல்லைன்னாவே தூக்கி போட்டுறான். முன்னாடிலாம் நமக்கு போஜ்பூரி படம் பார்ப்போம், ஈரானிய படங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து இன்டர்நேஷனல் ஃபிலிம் இப்படி நம்மளாம் இப்படி எடுக்க மாட்டோமா, கொரியன் படம் நிறைய இது மாதிரிலாம் பார்த்து மிரண்டு போயிட்டு இருந்த ஆட்களுக்கு சர்வசாதாரணமாக நாங்களும் படம் எடுப்போம்னு இங்கே நம்ம ஆட்களே நிறைய அந்த மாதிரி படங்களை கண்டென்ட்டான படங்களாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டென்ட் படம்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள் தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம். அதாவது எந்த கண்டென்ட் மக்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டும் இருக்கும், அடல்ட்ஸுக்கு பிடிச்ச கண்டென்ட்டும் இருக்கும். கண்டென்ட்டும் அங்கே தான் இருக்கும், அடல்ட்ஸ் மூவிஸும் நிறைய இருக்கும். அதை தாண்டி சின்ன விஷயம், ஒரு பள்ளம் ரோட்ல ஒரு குழி வெட்டிடுவாங்க, அதில் ஒருத்தர் தடுக்கி விழுந்துருவான், இதை வச்சு ஒரு படம் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். இப்போ இதில் வந்து கேம் சேஞ்சரை பொறுத்த வரைக்கும் சங்கர் என்ன எடுத்திருக்காரு, மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரா, அந்த படம் ஆல்ரெடி அது வந்து அங்கேருந்து இங்கே வருது தெலுங்கு, நம்ம படம் இல்லை அது. அதை மைண்டில் வச்சுக்கிட்டு தான் படம் பார்க்க போகணும். அதை தாண்டி நம்ம தெலுங்கு படம் மலையாள படத்துக்குலாம் நம்ம நிறைய ஆதரவு கொடுக்குறோம். நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ்லாம் எங்கேத்தி படம் அது மலையாள படம், மலையாளத்திலிருந்து அந்த படம் அது எவ்வளோ படம் அந்த மாதிரி பாகுபலி சொல்லுங்க, ஏகப்பட்ட படத்தை நம்ம வந்து சொல்ல முடியும். உதாரணத்துக்கு சொல்லணும், 1-2 KGF என்ன வந்தது, அங்கே கூட பெருசாக போகலங்க KGF, இங்கே தான் அந்த ஓட்டம் ஓடிச்சு. நம்ம படத்தை பீஸ்ட்டை காலி பண்ணிடுச்சு அது. ஆமாம். ஸோ அது நீ கண்டென்ட் இருந்தால் மக்கள் ரசிக்கிறாங்க. கேம் சேஞ்சரில் அவர் யாரை சேஞ்ச் பண்ணுறாரோ இல்லையோ தன்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு படம் கொடுத்துருந்தாருன்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் வரக்கூடிய தகவல்கள்லாம் நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக சங்கடமான சூழல் தான் தள்ளுது. இப்போது இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம தமிழன் சங்கர் படங்கள் நிறையவே பார்த்து பழகிட்டோம். இப்போ அது பார்க்கும்போதே வந்து சிலருடைய முக்கியமான கேள்வியை வைக்கப்படுறது ஒன்று சிவாஜி படத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் முதல்வன் படத்தை வந்து கமர்ஷியலாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்குது. அதே மாதிரி வந்து அவருடைய ஸ்கூல்லேருந்து வந்தவர் தான் மியூசிக் டைரக்டர் தமிழ், ஒரு ஆக்டர் அவர் மியூசிக் டைரக்டர் உள்ளே போட்டிருக்காரு, பாடல்களும் பெருசு அப்படி ஆஹா ஓஹோ அப்படிங்கிற ராகத்தில் இல்லை. இப்படி டோட்டலாக அவர் ஒரு செட் ஆஃப் பாண்டில் இருந்தவர். இப்போ ஏஆர் ரஹ்மான் இவங்கெல்லாம் இருந்துட்டு தூக்கி எல்லாரையுமே அப்படியே ஓரமாக வச்சுட்டு வேற ஒரு டீமில் உள்ளே இறங்கியிருக்காரு. இது எது வித்தியாசமான ஒரு அட்டம்ப்ட்டுக்காகவா, இல்லை சங்கருங்கிறவருடைய இமேஜ் வேறு மாதிரி நான் காட்டணுன்றதுக்காகவா? இல்லை, நீங்கள் என்ன சொன்னாலும் சங்கருக்குன்னு ஒரு இமேஜை வந்து மக்கள் உருவாக்கி கொடுத்துருக்காங்கல்ல, அதை அவர் தக்க வச்சுக்கிற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அதை லூஸ் விட்டுக்கிட்டே இருக்கார். அவர் தனக்கான இடத்த எப்போ தக்க வச்சுப்பார் அப்படின்னு சொன்னால், இந்த கேம் சேஞ்சர் மட்டும் இல்லைங்க, அவருக்கு வந்து எந்த மொழியில் அவரை தூக்கி உயர்த்த உட்கார வச்சாங்களோ அந்த மொழியில் ஒரு பெரிய ஹிட் அவர் கொடுத்தாகும். கேம் சேஞ்சர் வெற்றி பெறுதா தோல்வி அடைதான்றதை தாண்டி அந்த படம் வந்து தெலுங்கு படம், தெலுங்கு ஆடியன்ஸ்க்கான ஒரு என்ன கண்டென்ட் இருக்குமோ அந்த கண்டென்ட் தான் அதுக்குள்ளே இருக்கும். மக்கள் இதை டப்பிங் படமாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் வந்து பிக் ஷாட் போட்டு ஒரு பெரிய ப்ரமோஷன் போட்டு பெரிய நிறுவனம் அதை ரிலீஸ் பண்ணால் கூட அந்த படம் நம்ம பார்வையில், நம்ம ஆடியன்ஸ் பார்வையில், தமிழ் ஆடியன்ஸ் பார்வையில் டப்பிங் படம் தான். ஆமாம், எந்த மாற்றமும் இல்லை. அப்போ அதை தாண்டி இன்னொரு விஷயம், அந்த படம் எடுக்கப்பட்ட காலத்துலேருந்து முடித்த காலத்துக்குள்ளே பல மாற்றங்களை, அரசியல் மாற்றங்கள் அந்த ஆந்திராவில் நடந்துருச்சு. படத்துக்குள்ளேயே நிறைய அரசியல் உள்ளுக்குள்ளே வச்சு அதுக்கப்புறம் அது நிறைய மாற்றங்கள் சந்திச்சு படம் எடுத்த காலகட்டத்தை தாண்டி மறுபடியும் நிறைய விஷயங்கள் பண்ணி ஏதோ நிறைய பெரிய ஒரு ஏன்னா உணவு தயாரிச்சிட்ட பிறகு அதை திருப்பி நீங்கள் வந்து சுவை கூட்டுவதற்காக பல விஷயம் பண்ணால் அது என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்கும் அப்படின்றது சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். ஸோ சாப்பிட்றவங்க யாருன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸு, அவங்க தான் இதை டிசைட் பண்ணுறவங்க. அதனால் சங்கரே இந்த படத்தின் மீது எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காருன்றது இப்போ நடக்கிற சம்பவங்களை வச்சு நம்ம பண்ணலாம். தமிழ் ஆடியன்ஸ்க்கு இப்படி ஒரு படம் வருதுன்ற விஷயத்தை இவங்க பெருசாக பூஸ்ட் கொடுக்க மாட்டாங்களே, என்ன காரணம்? அப்போ தனக்கு ஒரு நம்பிக்கை, எனக்கு என்னோட ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கணும். அப்போ என் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருந்தால் தான் நான் கொண்டு மக்கள்கிட்ட கொடுப்பேன், ஐயா இதுதான் என் ப்ராடக்ட் பாருங்கன்னு சொல்லிட்டு. பண்ண மாட்டேங்கிறாங்களே, அப்போ அங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துடுது இல்லை? ஆமாம். அப்போ யார் வாழ்க்கையில் கேம் இருக்குது, அந்த கேம் விளையாட்டு வந்து யார் வாழ்க்கையை மாற்ற போகுது, எங்கே சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு டைட்டிலில் தான் நிறைய இருக்குது கேம் சேஞ்சர்னு. இது நிஜத்தில் என்ன மாற்றங்கள்ன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் அந்த உணவுன்னு ஒன்று சொன்னீங்கல்ல, இதில் பார்க்கும்போது ஒன்று ஃபஸ்ட்டு அந்த உணவு மூட்டை சூர்யா வந்து ஏதோ உணவு பதுக்கி வச்சுருக்கிறது, அப்புறம் வந்து அங்கே ஒரு IAS ஆஃபீஸரு, அப்புறம் ஒரு பெரிய பொலிட்டீஷியனு அப்படிங்கிற இதெல்லாம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் ஒன்று உழவன் ஒரு படத்தில் ஒரு சம்பவம் இருக்கும், தமிழ்ச்செல்வன் ஒரு படம் பாரதி ராஜா சார் படத்துலையும் அவர் பண்ணியிருப்பார், கலெக்டரு ஒரு அமைச்சர்களை எதுக்கிற மாதிரி. இப்போது சங்கர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறாருல்ல,
இப்போ இதெல்லாம் நம்ம ஊருக்கு நமக்கு என்னுடைய பார்வையில் இதெல்லாம் தெரியுது, அப்பட்டமாக தெரியுது. இதை தாண்டி இப்போ சங்கர் என்ன யோசிப்பார் அப்படிங்கிறது உங்கள் பார்வையில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சங்கர் எனக்கு தெரிஞ்சு வந்து பெரும்பாலும் இப்போ யோசிக்கிறதே இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவர் யோசிச்சதே இல்லை. அவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரெயின் ஒருத்தருக்கு இருந்தார். அந்த பிரெயின் இப்போ அவர்கிட்ட இல்லை. அதனால சங்கருக்கு நீங்க மூளை இல்லைன்னு நினைச்சிடக்கூடாதுங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லலை, ஆடியன்ஸ் நினைச்சிடக்கூடாது. ஆக்சுவலாக என்னன்னா எப்பவுமே ஒரு டீம் ஒர்க்கா சங்கர் படங்கள் வந்து இருந்த காலகட்டத்தில் சங்கருடைய அந்த எல்லா ப்ராடக்ட்டுமே ஓஹோன்னு பேசப்பட்ட படங்களாக இருந்துச்சு. ஆஃப்டர் சுஜாதா பிஃபோர் சுஜாதான்னு ஒரு கேட்டகரி எடுத்துக்கிட்டிங்கன்னா சங்கரோட ப்ராடக்ட்ல இருக்க குவாலிட்டியை நீங்கள் வந்து கணக்கு எடுத்துடலாம். இன்னைக்கு அவர் வந்து தான் பெரிய உயரத்தில் இருக்கிறோம், மிகப்பெரிய இயக்குனராக இருக்கிறோன்றது மட்டும்தான் அவர் மைண்டில் இருக்கு. அதற்காக எடுக்கப்படுகிற விஷயங்கள் இருக்குல்ல, அதில் பெருசாக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாரோ, மெனக்கெடுதல் வேற காம்ப்ரமைஸ் வேற. இப்போ தான் ஜெயிக்கணும் அவரு. நீங்கள் இவ்வளோ பெரிய இயக்குனருங்க, இந்தியன் 2வோட நிலைமை யோசிச்சு பாருங்க, இந்தியனோட வெற்றி யோசிச்சு பாருங்க. இந்தியனோட வெற்றியை காலத்துக்கும் இந்தியன் படம் இன்னைக்கும் நீங்க வந்து டிவியில போட்டா உட்கார்ந்து மக்கள் அப்படி ரசிக்கிறாங்க படத்தை. இப்பவும் எவர் கிரீன் படமா இருக்கு. பட் அதை அப்படியே வந்து காலி பண்ற மாதிரி இந்தியன் 2 வந்து அப்படியே பார்ட் ஒரு விஷயத்தை வச்சு இன்னைக்கு வரைக்கும் ட்ரோலிங்ல ஓடிட்டு இருக்குது. அது நீங்க தியேட்டர்ல வந்து ஓட்டுனாங்க, ட்ரோல் பண்ணாங்க, அதோட சும்மா விட்டாங்களா? திருப்பி ஓடிடிக்கு வந்த பிறகு கட் பண்ணி ஓடுறாங்க. இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட இயக்குனருக்கு இந்த பேர் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்போ அதுக்கப்புறமா நீங்கள் கேம் சேஞ்சரை கொண்டு வந்து நிப்பாட்டணும்னா நீங்கள் நிலைநிறுத்திக்கிற மாதிரியான கண்டென்ட்டோட வரீங்களான்னு தான் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சுஜாதா இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து டயலாக்லேயும் சரி காட்சிகள்லையும் வந்து நிறைய விஷயங்களை அவுட்புட் கொடுத்துருக்காரு. இப்போ இவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் அவருக்கு அந்த மாதிரியான ஆட்கள் இல்லையோ, இல்லை அந்த மாதிரி ஆட்களை இவர் வச்சுக்கலையோ, ரெண்டு விஷயம் இருக்குது. அவர் சுற்றி ஆள் இல்லை, அது மாதிரி ஆட்களை அவர் வச்சுக்கல. நம்ம என்ன கொடுத்தாலும் மக்கள் பார்த்துருவாங்க. இந்த மனநிலை வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம இதில் பேசுகிறோம் இல்லையா, ஃபைனலாக இந்த ஒரு கொஸ்டின் கேட்டு நம்ம இந்த டாபிக் முடிச்சிருவோம். அதாவது ஒரு சங்கரோட படங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து ஒரு 2 வருஷம் வேறு எந்த படத்தில் நடிக்கக்கூடாது, ஒரு பெரிய கால் ஷீட்டு கொடுத்து லாக் பண்ணி வச்சிருவார். அப்புறம் படம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்றாப்புலேயே அவங்க இருக்கணும், கண்டினியூட்டி மிஸ் ஆகிடக்கூடாது. எல்லாமே இது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம். இப்போ எஸ்ஜே சூர்யா மாதிரி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில், தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஒரு வைட்டல் ரோல் பண்ணிகிட்ருக்க ஒரு நடிகர் கம் டைரக்டர் எல்லாமே. அப்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஆர்டிஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு வருஷம் 1.5 வருஷம் லாக் பண்ணி உள்ளே வைக்கிறாரு அப்படின்னும் போது, இந்த படம் ஒரு தோல்வியை கொடுக்கும்போது ஒரு வருஷம் அவங்களுக்கு சம்பளம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம அந்த சம்பளத்தை பற்றி பேசணும். இவங்களுடைய உழைப்புகள் வீணடிக்கப்படுதில்லை. இப்போ இந்த உழைப்புகள் வீணடிக்கப்படுறதுக்காக சங்கர் சைடில் இருந்தோ இல்லை இதில் இருந்தோ மக்கள் சைடில் இருந்தோ ஏதாவது வந்து ஒரு எதிர்பார்ப்பு வரும், இல்லை எதிர்ப்பு வரும் அப்படின்னு இது இருக்கா? இல்லை, ஆக்சுவலாக இந்த கருத்தில் நான் வந்து எனக்கு வந்து நிச்சயமாக உடன்பாடே இல்லை. ஏன்னா சங்கர் மாதிரியான கமர்ஷியல் டைரக்டர் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணுற டைரக்டர் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பாலாவை சொல்லுங்கள், சரிங்களா? நீங்கள் இந்த கணக்கில் நீங்கள் அமீரை கூட எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு கதாநாயகனை எப்படி உருவாக்கணும், எப்படி மோல்டு பண்ணணும். வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்த ஒரு ஆளை வந்து பருத்தி வீரனை மாற்றி இன்னைக்கு வரைக்கும் 24 படங்கள் பண்ணிட்டார், 25 படம் பண்ணிட்டார். அதில் ஒரு படம் பருத்தி வீரன். 24 படம் பண்ணாலும் இன்னைக்கும் வந்து கார்த்தியை எந்த படத்தோட ஒப்பிடுறாங்க? பருத்தி வீரன் கார்த்தி தான் சொல்றாங்க. அந்த அடையாளம் அவரால் மாற்றிக்கவே முடியல. முதல் படம் பாலா கிட்ட இருந்து நீங்க பாலாவை வந்து 2 விதமா இருக்கும் சினிமாக்குள்ள. பாலாவை நம்பி படம் எடுத்த தயாரிப்பாளர்கள் கேட்டகரி வேற, அது நம்ம தனி டாபிக் தான் பேசணும். ஆனா நடிகர்கள்னு உருவாக்கின கேட்டகரி இருக்குல்ல, அதுல வந்து இன்னைக்கு மோல்ட் ஆன ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் வந்து யார் பண்றது இல்லை, சங்கர் பண்றது இல்லை. பிரம்மாண்டம் காமிக்கிறாரு. நீங்க 4 எடுத்துக்கிறாருல்ல சார், ஒரு தெருவில் ஒரு ஷாட் எடுக்கணும், ஒரு சின்ன ஷாட் சார், ஒரு 2 செகண்டில் 20 செகண்ட் வரக்கூடிய ஷாட்னு வச்சுங்க. 20 செகண்ட் ஷாட்டுக்கு அந்த தெரு முழுக்க பெயிண்ட் அடிக்கிறாருங்க. இல்லை, இதில் வந்து பிரம்மாண்டம் இருக்குது. அதை நம்ம ரசிக்கிறோம், அது வேற விஷயம். ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற அவுட்புட் பார்த்தீங்கன்னா என்ன பெருசாக அவுட்புட் இருக்கு? இப்போ முந்தைய படங்களை முன்னாடி விஷயங்கள்லாம் விட்டுருங்க. ஸோ இது காலகட்டம் நான் 1.5 வருஷம் டேட்டா வாங்கி வச்சுட்டேன்னா, அவர் டேட்டா வாங்கி வச்சதுனால அந்த நடிகருக்கும் அந்த லாஸ் இருக்கு. இவர் புதுசாக மோல்டும் பண்ணலை. அதிகபட்சம் போனாலும் 60 சீனுக்கு மேலே தேவையில்லை ஒரு படத்துக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 2 மணி நேரம் இல்லை 2.5 மணி நேரம், இப்போல்லாம் 3 மணி நேரம் படம்லாம் எடுக்கிறாங்க. சரி, 3 மணி நேரம் படம், 3 மணி நேரம்னாலும் ஒரு படத்துக்கான ஃபுட்டேஜ் கூட வந்து அதிகபட்சம் போனால் இன்னொரு படத்துக்கான ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுக்கலாம். 50 நாள் 60 நாள் 80 நாள் 3 மாசம் 6 மாசம் அதுக்குள்ள படத்தை முடிக்கலாம். எப்போ ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறையுதோ, திட்டமிடுதல் சரியா இருக்குதோ,
யாராக இருந்தாலும் அது சங்கர்னு நான் சொல்ல வரல, நாட் ஓன்லி சங்கர், எந்த இயக்குனர் எந்த நடிகராக இருந்தாலும் கரெக்டான பிளானிங்கில் அவங்க படங்களுக்குள்ள இருந்தாங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு நல்ல படங்கள்லாம் கிடைக்கும். ஆனால் பிரம்மாண்டா நான் வந்து ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்கேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்கெல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு படம் முடிச்சிட்டாருன்னா அடுத்த படத்துக்கு இன்னும் 2 வருஷம் காத்திருக்கணும் நீங்கள், அப்புறம் தான் அவர் அந்த படத்துக்குள்ளே போவார். அப்போ அந்த 2 வருஷம் நீங்கள் போடுற அக்ரிமெண்ட்ல அவங்களுடைய அந்த கெரியர் கம்ப்ளீட்டாக எல்லாமே அதுக்குள்ளே மாட்டிக்குது. ஓகே, அந்த நடிகர் படங்கள் வர்றது இல்லைல்ல. ஆமாம், அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம். கேம் சேஞ்சர் யாருக்கு சேஞ்ச் ஆகுது, லைஃப் யாருக்கு சேஞ்ச் ஆகுது, செல்ஃப் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறத திரையரங்கில். ஏன்னா இப்போ வரைக்கும் தெரியல சார், இப்போ வரைக்கும் நீங்கள் பேசுகிற இந்த நிமிஷம் வரைக்கும் கேம் சேஞ்சர் குறித்து தானே இது வரைக்கும் வந்த விஷயங்கள்ல பெரிய தாக்கம் தமிழில் ஏற்படுத்தலை. தெலுங்கு கண்டிஷன் நமக்கு இங்கே தேவையில்லை. ஓகே சார், எனிவேஸ் கேம் சேஞ்சர் எப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.